ஹலோ சுட்டீஸ், உங்களுக்கு தெரியுமா நாம் ஏன் வெங்காயம் வெட்டும்போது அழுகிறோம்னு? அதுக்கு பின்னாடி சின்னதாக ஒரு வேடிக்கையான கதை இருக்குது. ரொம்ப நாள் முன்னாடி ஒரு அழகான நகரத்தில் 3 நண்பர்கள் வாழ்ந்து வந்தாங்க. உங்களுக்கு தெரியுமா அவங்க யாருன்னு? முதல்ல தக்காளி, அப்புறம் ஐஸ்கிரீம், 3வதா வெங்காயம். அங்கே குளிர்காலம் வந்துச்சு. 3 நண்பர்களும் ஒன்றா விளையாடி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. எங்கே போனாலும் 3 பேர் ஒன்றா தான் போவாங்க. மெதுவாக பருவங்கள் மாறத் தொடங்குச்சு. கடைசியாக கோடைக்காலம் வந்தது. 3 பேரும் ஒரு நாள் பார்க்குக்கு போய் விளையாட நினச்சாங்க. உங்கள் எல்லாருக்கும் கோடைக்காலத்தில் காலநிலை எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஆமாம், ரொம்ப சூடாக தான் இருக்கும். இப்போது இதை பற்றி ஐஸ்கிரீமுக்கு சுத்தமாக எதுவும் தெரியாது. அப்போது அது தன் நண்பர்களோட விளையாட வீட்டை விட்டு வெளியே வந்துச்சு. கொஞ்ச நேரம் கழித்து ஐஸ்கிரீம் தன்னோட உடல் உருகிறத உணர்ந்துச்சு. தன்னோட நண்பனின் நிலையை பார்த்து தக்காளியும் வெங்காயமும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உறைஞ்சு போய் நின்னாங்க. ரொம்ப விரைவாக ஐஸ்கிரீம் மொத்தமாக உருகி போச்சு. மற்ற 2 பேரும் அழுதுகிட்டே வீட்டுக்கு போக ஆரம்பிச்சாங்க. அவங்க வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு சின்ன பையன் பால் விளையாண்டுட்டு இருந்தான். அப்போது அந்த பால் தக்காளி தலையில் பட்டு தக்காளியும் இறந்துருச்சு. அந்த ராத்திரி வெங்காயம் தன்னோட நண்பர்களை நினச்சி ரொம்ப சோகமாயிருச்சு. ஒன்றுமே சாப்பிடல. அது கடவுள்கிட்ட கேட்டுச்சு, ஓ கடவுளே, என்னுடைய சிறந்த நண்பர்கள் இப்போ என் கூட இல்லை. நான் இப்போ இங்கே தனியாக அவங்களுக்காக அழுதுகிட்டு இருக்கேன். நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா எனக்காக யாருமே இல்லை அப்படின்னு கேட்டுச்சான். அப்போது வெங்காயம் வானத்திலிருந்து ஒரு வெளிச்சம் வரதை பார்த்துச்சு. அந்த வெளிச்சத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது, வெங்காயமே கவலைப்படாத, உனக்கு நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பாக உன்னை சுற்றி இருக்கிற எல்லோரும் அழுகுவாங்க அப்படின்னு வெங்காயத்துக்கு இந்த வரத்தை கொடுத்துட்டு அந்த குரல் மறைஞ்சிடுச்சு. அதனால தான் வெங்காயம் கட் பண்ணும்போது நம்ம சுற்றி இருக்கிறவங்க கண்ணில் கண்ணீர் வருது. இனி நிறைய கதைகளுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.